ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? இந்த வாரம்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரை தமிழ் மாதமும் மாறுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் பிறகு இந்த மாதத்துல. அப்போ சூரியனுடைய பெயர்ச்சி என்பது இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கு. கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்துடுவார். சிம்மத்துக்கு வருகின்ற சூரியன் என்ன செய்ய போகிறார், சந்திரன் எந்தெந்த இடங்களில் சஞ்சரிக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்துதான் இந்த வாரம் ரிஷபராசினருக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். குழப்பமின்றி செயல்படுகின்ற போது, தடுமாற்றமின்றி செயல்படுகின்ற போது எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். திட்டமிட்ட காரியங்கள் நடந்தேறும். சிலருக்கு காதல் உணர்வுகள் கூட மேலும் நண்பர்களை சந்திப்பது, காதலர்களை சந்திப்பது, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது கொள்வது போன்ற நிலையெல்லாம் சிலருக்கு ஏற்படும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா எடுத்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு, அசதி, சோர்வு, நெருக்கடி எல்லாம் விலகி ஒரு ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் என்பதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகளே உங்களை கண்டு அஞ்சக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை மாறும். அடுத்து தொடர்ந்து பார்க்கின்ற போது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாலை வரை பார்க்கின்ற போது சப்தமஸ்தானத்தில் சந்திரன். அப்போ அந்த நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்கள். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். நண்பர்களுக்குள் ஒரு இணக்கமான நிலை இருக்கும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். எல்லாவற்றிலும் ஆதாயம் உண்டு. சனிக்கிழமை மாலை உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்குங்க. வழக்கமா நான் எல்லோருக்கும் சொல்லுகின்ற பலன் தான் சந்திராஷ்டமத்தை பற்றி உங்களுக்கும். ஏன்னா உங்க ராசியில் தான் சந்திரன் உச்சமடைவார். கடகம் ஆட்சி வீடு. அவர் உச்சமடைகின்ற சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய பலம் குறைந்தது போல. மறைவு பெற்றவர் மனக்காரகன், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கொஞ்சம் நிதானமா சனிக்கிழமை மாலைக்கு பிறகு நிதானமாக இருந்தால் போதும். பொதுவாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான். இதற்கு மேலாக 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு அவர் பார்க்கின்ற இடங்களின் வழியாக உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திட்டு இருக்கிறார். 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து யோக பலன்களை வழங்கிக் கொண்டிருந்த சனி பகவான் இப்பொழுது வக்கிரம் அடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தை இப்பொழுது குரு பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். முன்பு இருந்த யோக பலன்களை விட இந்த நேரத்தில் கூடுதலாகவே யோக பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். வருமானம் கூடுதலாக இருக்கும். ஒரு 2 கட்டங்களை சொல்லியாகணும். எப்பொழுது ஒரு ஜாதகருக்கு குரு பார்வை 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். பொதுவாக குரு பார்வை வருகின்ற போதெல்லாம் திருமணம் நடக்கும் என்பது பொதுவான விதியாக இருந்தாலும் விதியை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சுய ஜாதகத்தில் தோஷங்களின் காரணமாக அந்த விதி கூட அடிபட்டு போயிடும். இருந்தாலும் பொது பலன் என்று பார்க்கின்ற போது 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அவருக்கு திருமண யோகம் வந்துவிட்டது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது வருமானம் வருவது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் வாழ்க்கை துணையை பிரிந்தவர்களுக்கும் மறுமணம் நடந்திடக்கூடிய நிலை கூட ஏற்படும். இப்போ பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் இந்த நேரத்துல. அப்ப சொந்த இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற காரியங்கள் எல்லாம் ரிஷபராசினருக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது. இது பொதுவாக யோகமான வாரம், யோகமான நேரம், ஒரு அற்புதமான காலகட்டத்தில் இருக்கீங்க. சனி 11ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி வக்கிரமாயிருக்கார். அதான் குரு நிவர்த்தி பண்றாரு. அந்த வீட்டை குரு பார்க்கிறார். சுக்கிரன் 5ஆம் இடத்தில். அப்போ செய்து வருகின்ற தொழில், வியாபாரம் எல்லாமே முன்னேற்றம் அடையக்கூடிய, கையில் பணப்புழக்கத்தை காணக்கூடிய, எல்லா விதமான ஆதாயங்களையும் மகிழ்ச்சியையும் அடையக்கூடிய நிலையினை எல்லாம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு மேலாக சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமை வரை முதல் 2 நாட்கள் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த முதல் 2 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை முதல் அவர் 4ஆம் இடத்துக்கு போய் ஆட்சியாக அமரப் போகிறார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், வேலைப்பாடு இருக்கும். இருந்தாலும் கேந்திர ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நிலையும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. புதனுடைய சஞ்சாரமும் இந்த வாரம் உங்களுடைய அறிவு கண்களை திறந்து வைத்திட போகிறது.
இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இந்த வேலையை கையில் எடுக்கலாம், இந்த வேலையை எடுக்கக்கூடாது என்ற எண்ணம், என்ற உள்ளாற்றல் உங்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ அறிவாற்றல் என்பது பெருகும், திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீர்கள். ராகு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல, செய்து வரும் தொழில் பாத்தீங்கன்னா விருத்தி ஆகிக்கொண்டே போகும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் யோகம் இருக்கும் இந்த நேரத்துல. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு கூட யோகமான நேரமாக இந்த நேரம் இருக்கிறது. ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.